டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற எதிர்நீச்சல் சீரியலில் ஞானம் நான் ஆகாயத்தில் பறக்கப் போகின்றேன், கோடீஸ்வரனாக மாறப்போகின்றேன் என்று ஓவராக அதம்பல் செய்து வருகின்றார். ஆனால் ஒன்றுக்குமே லாய்க்கில்லாத ஞானத்துக்கு மாமியார் மூலமாகத்தான் 15 லட்சம் ரூபாய் கிடைத்தது என்பதை மறந்து போய் துள்ளுகின்றார். இதனால் கட்டின பொண்டாட்டி ரேணுகாவை கூட பிறந்த தம்பிகளையும் மதிக்காமல் ஓவர் சீன் காட்டி ஆடி வருகின்றார். ஆனால் இதற்கெல்லாம் ஆப்பு வைக்கும் விதமாக கரிகாலனுடன் கூட்டணி வைத்து மொத்தமாக சிக்கி சீரழிய போகின்றார். அந்த வகையில் கடை திறப்பு விழா நிகழ்ச்சியில் கரிகாலனை ஒத்தாசையாகவும் குடும்பத்தில் இருப்பவர்களை மதிக்காத அளவிற்கு ஞானத்தின் செயல்கள் இருந்தது. ஆனாலும் ரேணுகாவை சமாதானப்படுத்தும் விதமாக ஈஸ்வரி கொஞ்சம் பொறுமையாக இரு, சரிப்பட்டு வரவில்லை என்றால் நாம் இதை அடுத்து நடத்தலாம் என்று கூறியிருக்கின்றார். இருந்தாலும் ரேணுகா கணவர் இப்படி மாறிவிட்டார், யார் பேச்சையும் கேட்காமல் ஆடுகிறாரே என்று மனக்கவலையில் வேதனைப்பட்டு வருகின்றார். தற்போது இவருடைய மன கஷ்டத்தை போக்கும் விதமாக குணசேகரன் செய்யும் செயல் ஞானத்தின் ஆட்டத்திற்கு முடிவு கட்டப் போகின்றது. அதாவது கரிகாலன் பேச்சை கேட்டு ஞானம் கணக்கு இல்லாமல் பணத்தை வாரி இறைத்து கையில் இருந்த மொத்த பணத்தையும் கோட்டை விட்டு விட்டார். குணசேகரன் ஏதோ பிளான் பண்ணி கடையை காலி பண்ண வைக்கும் விதமாக போலீஸ் மூலம் காய் நகர்த்த போகின்றார். அதாவது அந்த இடம் ஏதாவது அனாமத்து இடமாக இருக்க வேண்டும், அல்லது யாரையோ ஏமாற்றி கரிகாலன் அந்த இடத்தை ஞானத்திற்கு வாங்கி கொடுத்ததாக இருக்க வேண்டும். இதை தெரிந்து கொண்ட குணசேகரன் மொத்தமாக இவர்கள் மீது போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து கடையை காலி பண்ண வைத்து போட்ட பணத்தை எல்லாம் இழந்து நடுத்தெருவில் நிற்கும் அளவிற்கு ஸ்கெட்ச் போட்டு விட்டார். அந்த வகையில் விளக்கேற்றும் நேரம் போலீஸ் வந்து இறங்கி இருக்கின்றார்கள். இதனைத் தொடர்ந்து போலீஸ் அந்த இடத்தில் கடை நடத்துவதற்கு அனுமதி கொடுக்க மாட்டார்கள். இதை பற்றி கரிகாலனிடம் கேட்டாலும் அவர் கடைசியில் எனக்கும் ஒன்றும் தெரியாது என்று கையை விரித்துவிட்டு மொத்த குடும்பத்திற்கும் நாமத்தை போட்டு போகின்றார். கடைசியில் உள்ளதும் போச்சே, நொல்லை கண்ணா நிலைமை ஞானமாக நிற்கப் போகின்றார். அடுத்ததாக ரேணுகா தான் மொத்தமாக இறங்கி ஒரு வேலையை பண்ணி ஞானத்திற்கும் சேர்த்து சம்பாதிக்க போகின்றார். குணசேகரன் சொன்னபடி தம்பிகளை முட்டாளாக வளர்த்தமையினால் கடைசி வரை அவர்களால் ஒரு பிரயோஜனமும் இல்லாமல் தான் முடிய போகின்றது.